அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான ஒரு பதிவு எல்லா மக்களுக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு பதிவு அப்படின்னே சொல்வேன். ஏன்னா இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான ஒரு விஷயம். அதாவது நம்மள நிறைய பேர் யோசிப்போம். ஒருத்தங்க கிட்ட ஒரு உறவை நம்ம தொடர்ந்துகிட்டு இருப்போம். ஆனா நமக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கும். இவங்க கிட்ட நம்ம உறவை தொடரலாமா வேணாமா? இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா? இவங்க நம்மளோட வாழ்க்கையில நல்லது செய்ய போறாங்களா? அல்லது கெட்டது செய்ய போறாங்களா? நம்மள கஷ்டப்படுத்த போறாங்களா? சந்தோஷப்படுத்த போறாங்களா? இப்படி பல கேள்விகள் இருக்கும். எல்லா உறவுகள்லயுமே நம்ம இந்த கேள்வியையும், பதிலையும் மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருப்போம். இன்றைக்கு அந்த மாரி உறவுகள் பற்றிய விஷயத்த, அதாவது இந்த உறவோட நம்ம தொடரலாமா? அல்லது இந்த உறவ இத்தோட நம்ம நிறுத்திக்கலாமா? அப்படிங்கிறதுக்கான இஸ்லாத்தின் பார்வையில, இஸ்லாத்தின் அடிப்படையில சில விஷயங்கள தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இன்றைய காலகட்டத்துக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப முதல்ல ஒரு நல்ல உறவ நம்ம செலக்ட் பண்றது எப்படின்னா, கண்டிப்பா இவங்க அல்லாஹ்வின் பாதையில நம்மள அழைச்சிட்டு போவாங்களா? இல்ல அல்லாஹ்வ விட்டும் நம்மள தடுப்பாங்களா? அப்படிங்கிற தெளிவு நமக்கு கண்டிப்பா இருக்கணும். அது எந்த மாதிரி உறவா இருந்தாலுமே சரி. அது குடும்பத்துல இருக்கிற இரத்த பந்தங்களா இருந்தாலும் சரி, அல்லது வெளியில இருந்து புதுசா பழகக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இவங்க நம்மளோட கொள்கைகளுக்கு, நம்மளோட ஈமானுக்கு உறுதியா இருப்பாங்களா? இல்ல ஈமான்லருந்து நம்மள வெளியில கொண்டு வருவாங்களா? அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம யோசிக்கணும். இப்ப நம்ம ஒருத்தவங்க கிட்ட பழகுறோம். ஆனா, இவங்கள பத்தி எனக்கு ஒண்ணும் பெருசா கண்டுபிடிக்க முடியல. அதுக்கான அறிகுறிகள் ஏதாவது இருக்கா? அப்படின்னு கேட்டா, இந்த பதிவ முழுமையா பாருங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நிம்மதிய தரக்கூடியதாக தான் இருக்கு. இஸ்லாத்துல ஒரு விஷயம் தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அது கண்டிப்பா நம்மளோட மனச கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். அதனால தான் தடுக்கப்பட்டிருக்கு. அந்த செயல செய்யும்போது, நமக்கு அதனால பெரிய துன்பங்கள் நேரிடும். நிறைய சோதனைக்கு உள்ளாக்கப்படும். அதனால தான் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு தடுக்கப்பட்டிருக்கு. ஒரு விஷயத்த இஸ்லாத்துல செய்யுங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அதுல நன்மைகள் இருக்கும், மன அமைதி இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்ப நம்மளோட மன அமைதிய பறிக்கக்கூடிய, நம்மளோட ஈமான பலவீனப்படுத்தக்கூடிய, நம்மளோட இதயத்த சோர்வடைய செய்து, நம்மளுக்கு நிறைய கஷ்டத்த கொடுக்கக்கூடிய உறவுகள்ல இந்த அறிகுறிகள் இருக்கா? அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. நான் இன்னைக்கு 5 அறிகுறிகள் சொல்லப் போறேன். இப்ப முதல் அறிகுறி. இந்த அறிகுறிகள் எல்லாம் கவனமா கேளுங்க. இந்த அறிகுறிகளோட யாராவது இருக்காங்க அப்படின்னா, முதல்ல அவங்கள விட்டு நீங்க வெளியேறிறணும். நான் சொல்லக்கூடிய சில நல்ல அறிகுறிகள் இருக்கா? அப்படிங்கிறத பார்த்துட்டு, அவங்க கூட நீங்க அந்த உறவ நீங்க கன்டின்யூ பண்ணலாம். முதல் அறிகுறி என்ன தெரியுமா? இந்த உறவுல நம்ம ஏதாவது மறைக்கிறோமா அப்படின்னு பாருங்க. இவங்க கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அது சரிப்படாது. நம்மளுக்கே அது சுத்தி கஷ்டத்த கொண்டு வரும். இவங்க இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க, அல்லது இவங்க நம்மள பின்னாடி பேசுவாங்க. இல்ல இவங்க நம்மளோட இந்த விஷயத்த பத்தி நெறைய ஆர்கியூமென்ட் பண்ணுவாங்க. பின்னாடி நம்மளையவே சொல்லி காட்டுவாங்க. இந்த மாதிரி உண்மைய சொன்னா, அது நமக்கு பின்னாடி பின் விளைவுகள் வரும் அப்படின்னு நெனச்சு உண்மைய மறைக்கிறீங்க பாருங்க, அந்த உறவு வேணாம். ஏன்னா, அவங்களுக்காக ஒரு விஷயத்த நம்ம மறைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நம்மளோட உண்மையான குணம் அந்த இடத்துல மாறும். நான் இப்படி இல்ல, மத்தவங்க கிட்ட இப்படி இல்ல. ஆனா இந்த நபர்கிட்ட என்னுடைய குணம் மாறுது. இவங்க கிட்ட உண்மைய மறைக்க வேண்டியதா இருக்கு. அப்படிங்கிற மாதிரி உறவுகள் நமக்கு தேவையில்ல. ஏன்னா, நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாரையுமே வெவ்வேறு குணங்களோட, தனித்துவமான ஒரு மனிதரா தான் படைச்சிருக்கிறான். ஒரு உறவுக்காக நம்மளோட உண்மையான அடையாளத்த நம்ம மாத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அது ஆரோக்கியமான உறவா கண்டிப்பா இருக்காது. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நம்மள ஒருத்தங்க உண்மையா நேசிக்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய ஒரு மனிதராக தான் நம்மள நேசிப்பாங்க. அத தாண்டி உண்மைய மறைச்சு, வேறு ஒருவரா நம்மள விரும்பக்கூடிய அவசியம் எதுவுமே இல்ல. ஏன்னா, உண்மைய மறைக்கும்போது, அந்த இடத்துல நம்மளோட கண்ணியமும், நம்மளோட ஈமானும் நமக்கு குறையுது. இல்லையா? அப்ப அந்த மாதிரி உறவுகள்ல இருந்து நம்ம வெளியேறிறணும். அடுத்தது, எந்த முன்னேற்றமுமே இல்லாத ஒரு உறவு. சில உறவுகள் உடனே முடிஞ்சிரும். சில உறவுகள் உடனே முடியாது. ஆனா, அதிலிருந்து முன்னேறதும் இல்லாம இருக்கும். ஒரு முன்னேற்றமே இல்ல. இவங்க கிட்ட நான் கொஞ்ச நாளாவே பேசிட்டு இருக்கேன். ஆனா, அடுத்த கட்டத்துக்கு எதுவும் போறதில்ல.
அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா, இப்போ நம்மளோட நல்ல எண்ணங்கள பத்தியோ, நம்மளோட வாழ்க்கைய பத்தியோ, நமக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறத பத்தியோ, அவங்களுக்கு எந்த விதமான அக்கறையுமே இல்லாம இருக்கும். திருமணம் விஷயத்துல கூட சிலர் நழுவி போவாங்க. சிலர் பொறுப்பேற்கிற எண்ணம் இல்லாம விலகி போவாங்க. சிலர் நம்மளோட எதிர்காலத்தோட ஒட்டவே மாட்டாங்க. இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும், இந்த உறவு உண்மையிலேயே முன்னேறிட்டு இருக்கா? இல்ல ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்கா? அப்படின்னு. ஏன்னா, இதுல தான் பலரும் சிக்கிக்கிறாங்க. ஏன்னா, சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒரு நாள் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நம்பிக்கைய மட்டுமே நேசிக்கிறாங்க. நம்பிக்கை எப்போதுமே ஒரு உறவா மாறாது. ஒரு நல்ல உறவுக்கு தெளிவு வேணும். நம்ம ஏன் பேசுறோம்? இவங்களுக்கு என்ன பண்ண போறோம்? அப்படிங்கிற மாதிரி தெளிவு வேணும். பொறுப்பு இருக்கணும். நேர்மை இருக்கணும். இன்னும் இஸ்லாத்தோட ஒன்றிணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு உறவா இருக்கணும். ஒரு கருத்த தெரிவிக்கிறோம். ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னா, அதுல அல்லாஹ்வினுடைய, ரசூலுடைய வார்த்தை இருக்கா? அவங்க விரும்புவாங்களா? அப்படிங்கிறத தெளிவா சொல்லக்கூடிய ஒரு உறவா இருக்கணும். ஒரு உறவு அடுத்த கட்டத்துக்கு போகல, நின்னுகிட்டே இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இது அல்லாஹ் உங்களுக்கு காட்டும் ஒரு எச்சரிக்கை. இதிலிருந்து நீங்க வெளில வந்துருங்க. 3வது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அறிகுறி இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அவங்கள விட்டு தூரமாயிரணும். அது என்ன அப்படின்னா, அதுதான் ஒரு உறவு அல்லாஹ்விடமிருந்து நம்மள தூரப்படுத்துச்சு அப்படின்னா, அதாவது இது எப்படி தெளிவா சொல்லணும் அப்படின்னா, ஒரு உறவுகிட்ட நம்ம பேசிட்டுருக்கோம். அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சதுலேருந்து நம்மளோட தொழுகை தவறி போகுது. நம்மளோட தொழுகைய கலா செய்யக்கூடிய எண்ணம் கூட வர்றதில்ல. அல்லாஹ்வ பத்தின அக்கறை இல்ல. இன்னும் நம்மளோட வாழ்க்கைய பத்தின அக்கறை கூட இல்ல. மறுமைய பத்தின ஒரு அக்கறை கூட இல்ல. அவங்க கிட்ட பேசுற விஷயத்திலேயே நம்ம மூழ்கி இருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பா இது அல்லாஹ்வ துண்டிக்கக்கூடிய ஒரு உறவு. கண்டிப்பா இந்த நபர விட்டும் நீங்க வெளில வந்துரணும். ஒரு விஷயத்த மட்டும் மறக்காதீங்க. ஒரு நபர் உங்களோட வாழ்க்கையில வர்றாங்க அப்படின்னா, அல்லாஹ்வ நினைவு கூரக்கூடிய ஒரு உறவா இருக்கிறாங்களா? இல்ல அல்லாஹ்வ நினைப்பத கடினமாக்குறாங்களா? அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும். ஏன்னா இத பத்தி அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். அந்த நபரை நெருங்கிய நண்பனாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்திருக்கலாமே! அவன் எனக்கு வந்த நினைவூட்டலுக்கு பிறகு என்னை அல்லாஹ்வின் நினைவிலிருந்து விலக்கி விட்டான் அப்படின்னு. அல்லாஹ்விடமிருந்து உங்கள விலக்கும் எதுவும் இறுதியில் உங்கள் மன நிம்மதியை பறிக்கும். அடுத்தது 4வது, அவங்க இப்போ ஒரு மாதிரியா இருப்பாங்க. இவங்க எப்ப வேணாலும், எந்த மாதிரி வேணாலும் மாறலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, அதிலிருந்து நீங்க வெளில வந்துருங்க. ஒரு நாள் இந்த நபர் என்ன புரிஞ்சுக்குவாங்க. ஒரு நாள் இவங்க குடும்பத்தில என்ன நல்லவங்களா காட்டிக்குவாங்க. ஒரு நாள் இவங்க நம்மளோட மனச கஷ்டப்படுத்தாம பார்த்துக்குவாங்க. இந்த மாரி ஒரு நாள், ஒரு நாள்னு நம்ம கற்பனையிலேயே நம்ம இந்த உறவ வந்து நல்லவங்களா நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா, அது நம்மளோட வாழ்க்கைக்கு சரிப்படாது. இந்த மாரி நபர்கள்ல இருந்தும் நீங்க வெளில வந்துருங்க. அடுத்தது 5வது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில இதில தான் நெறைய பேர் சிக்கிர்றாங்க. அதாவது இவங்கள விட்டு விலகுறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா, இவங்க கூட இருக்கிறது அத விட ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் இப்ப ரொம்ப அதிகமா இருக்குது. இதுல சிலர் கூட இருந்தே நமக்கு இந்த வலிய குடுப்பாங்க. இன்னும் சிலர் நம்மள விட்டு விலகி இருந்து நமக்கு மன வலிகள குடுப்பாங்க. இந்த வலிகள்னால அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கைய நம்ம வந்து துக்கமா மாத்திருவோம். ரொம்ப இனிமையா நம்ம பார்க்கவே மாட்டோம். காரணம் அந்த ஒரு நபர் நமக்கு ஏற்படுத்திட்டு போன அந்த ஒரு வழி. நமக்கு அல்லாஹ் தஆலா விசாலமான ஒரு பரக்கத்தான ஒரு வாழ்க்கைய குடுத்திருக்கிறான். ஒரு உயிர நம்ம கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு உயிர அல்லாஹ் படைச்சு, கருவிலிருந்து படைச்சு, இவ்வளவு தூரம் இத்தன ஆண்டுகள் நம்மள பராமரிச்சு, பாதுகாத்துட்டு வர்றான் அப்படின்னா, கண்டிப்பா அதற்கு ஒரு காரணம் இருக்கும். இல்லையா? அந்த காரணத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் நமக்கு ஒரு பெரிய வாழ்க்கைய குடுத்துருக்கிறான். அந்த வாழ்க்கைய நம்ம இன்பமா வாழ கத்துக்கணும். கண்டிப்பா அந்த ஒரு நபருக்காக நம்மளோட வாழ்க்கைய நம்மளே கஷ்டப்படுத்திக்க கூடாது. இந்த நபர் இல்லைன்னா என்னால வாழவே முடியாது. இந்த நபர் இல்லைன்னா என்னால யோசிச்சு பார்க்கவே முடியல. அப்படின்னும் சில பேர் சொல்லுவாங்க. இத பத்தியும் அல்லாஹ் திருக்குரான்ல அழகா சொல்றான். நீங்கள் வெறுக்கும் ஒரு விஷயம் உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம். நீங்கள் விரும்பும் ஒரு விஷயம் உங்களுக்கு தீமையாக இருக்கலாம். அல்லாஹ் அறிவான். நீங்கள் அறிய மாட்டீர்கள் அப்படின்னு. அதனால உங்களுக்கு வலிய கொடுக்கக்கூடிய அந்த உறவுல இருந்து நீங்க வெளில வந்துருங்க. ஏன்னா இது நமக்கு அல்லாஹ் கொடுத்த மகிழ்ச்சியான வாழ்க்கைய நமக்கு துன்பமா மாத்தும்.
எனவே நம்மளோட மனதுக்கு கஷ்டத்த கொடுக்கக்கூடியவங்களோ, அல்லது நம்மளோட ஈமானுக்கு இடையூறு செய்யக்கூடியவங்களோ, நம்மளோட சுயமரியாதைய பறிக்கக்கூடியவங்களோ இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த நபர விட்டு நீங்க வெளில வந்துருங்க. எனவே இந்த பதிவுல சொல்லக்கூடிய 5 அறிகுறிகள நீங்க ஒரு உறவுகிட்ட பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க இத தெளிவுபடுத்திட்டு, அதுக்கப்புறம் அந்த உறவ நீங்க தொடருங்க. ஏன்னா, இந்த பதிவு நீங்க தெளிவு பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா, இன்னைக்கு இந்த மாரி பல உறவுகள் ஆபத்தான நிலையில மாட்டிக்கிட்டு, தன்னோட வாழ்க்கையவே முடிச்சுக்கிறாங்க. எனவே ஒரு உறவுக்காக உங்களுடைய வாழ்க்கைய விலையா நீங்க கொடுக்க வேணாம். நீங்க தெளிவா இருக்கணும். இன்னும் அந்த உறவு எந்த மாதிரி நம்மள முன்னேத்தி கொண்டு போகுது? நம்மளோட வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு இவங்க சரிதானா? உதவி செய்றாங்களா? நம்மளோட ஈமானுக்கு இவங்க உதவி செய்றாங்களா? அப்படின்னு நீங்க பார்த்துட்டு, நீங்க ஒரு உறவ நீங்க தொடருங்க. இன்னும் ஒரு உறவுகிட்ட நீங்க ஒரு சில விஷயங்கள் எனக்கு சரியா புடிக்கல. இது எனக்கு தெளிவில்லாம இருக்கு அப்படின்னா, இந்த துஆவ நீங்க அழகா தமிழ்ல கேளுங்க அல்லாஹ்விடத்துல. அல்லாஹ்வே! என்னுடைய மனதிற்கு நிம்மதியையும், ஈமானையும் கொடுக்கக்கூடிய ஒரு உறவை எனக்கு கொடு. என்னுடைய நிம்மதியை பறிக்கக்கூடிய, என்னுடைய ஈமானில் குறைகளை ஏற்படுத்தக்கூடிய உறவை என்னுடைய வாழ்க்கையை விட்டும் நீக்கிவிடு அப்படின்னு துஆவ கேளுங்க. அல்லாஹ் தஆலா எல்லா மக்களுக்குமே நல்ல ஈமான கொடுக்கக்கூடிய, நல்ல நிம்மதியான அன்ப புகட்டக்கூடிய உறவுகளைவே கொடுக்கட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.